வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் பவா செல்லத்துறை எழுதிய நீர் அப்படின்ற கதையை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த நீர் அப்படின்ற கதை வந்துட்டு ஒரு கிணறு சம்மந்தப்பட்டது, ஒரு நீர் சம்மந்தப்பட்டது. அப்படி தான் அந்த கதையை படிக்கும்போது எல்லாருக்கும் தோணும். ஆனால் எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இது ஒரு தலைமுறை சம்மந்தப்பட்டது. ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு தான் பார்த்தேன். ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் உள்ள முதிர்ச்சி, ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது எப்பவும் போல் பவா அவருடைய வயலுக்கு நடந்து போகிறாரு. போகும்போது அந்த நிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உடல் வாகோட ஒருத்தர் அவருடைய புங்க மரத்து அடியில் உட்காந்துருக்கதை பார்க்குறாரு. அதுவும் எப்படி உட்காந்துருக்கான்னா, ஒரு குச்சி நீட்ட மூங்கில் குச்சி எடுத்து இப்படி செவ்வக வடிவில் போட்டுட்டு ஒரு ஓவியம் வரைஞ்ச மாதிரி ஏதோ தரையில் கிறுக்கிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டே இருக்காரு. இவரை பார்த்ததும் டக்குன்னு எதிர்ச்சி வணக்கம் சார் அப்படின்றான். இவர் திருப்பி வணக்கம்லாம் சொல்ல, அப்படி அமைதியாக இருந்துட்டு, யார்ப்பா நீ, என்ன வேணும் அப்படின்றார். இல்லை சார், நீ கிணறு வெட்ட போகிறேன்னு சொன்னாங்க, அதான் பேசலான்னு வந்தேன். நான் யார்கிட்டையும் சொல்லலையேப்பா. இல்லை சார், காற்று சொல்லிச்சு என்கிட்ட. காற்று சொல்லிச்சா? ஆமாப்பா. ஆமாம் சார், காற்று தான் சொல்லிச்சு. அப்படி காற்று வாக்கில் செய்தி வந்துச்சு சார். சரி, நீ யார் அப்படின்னோடனே, நான் கிணறு வெட்டுற கூட்டம் தான் சார், சின்ன சேலத்துலேருந்து வர்றோம் அப்படின்னோடனே, அப்படியா, உங்கள் ஊர்லேருந்து வர்றவங்க எல்லாமே இந்த கிணத்தை பாதியில் வெட்டி கொடுத்துட்டு ஓடிடுவாங்களே, ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இப்போல்லாம் அந்த மாதிரி செய்கிறது இல்லை சார், கௌரவமாக பிழைக்க ஆரம்பிச்சிட்டோம், என்றைக்கு இருந்தாலும் அப்படி இருக்கிறது தானே சார் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேச்சு கொடுக்கும்போதே, சரி கிணறு எங்கே வெட்டலான்னு சொன்னேன். நேற்றே போய் பார்த்துட்டோம், வயக்காடை போய் பார்த்தேன் சார். அதில் ஒரு 30 அடிக்கு கீழே ஒரு ஜீவ நதி ஒன்று ஓடுது சார். நான் வந்துட்டு வேப்பங்குச்சியை வச்சு ஆழம் பார்த்துட்டேன். நல்ல ஒரு நதி ஒன்று ஓடுது. நீ இந்த கிணறு மட்டும் வெட்டினேன்னு வச்சுக்க சார், கண்டிப்பாக உன் சந்ததி எல்லாமே உன்னை பாராட்டும். அப்படி ஒரு கிணறு வெட்டலாம் சார் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அவன் பேச்சில் அப்படியே மயங்கி பேக்கெட்டில் இருந்து ஒரு 101 ரூபாய் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டேன். சரி பேசலாம் அப்படின்னு. இந்த 101 ரூபாய் வாங்குறதுக்கு முன்னே ஒரு தருந்தான் இல்லையா, அவனுக்கும் இந்த 101 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் உள்ள மனுஷனுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள். அப்படி குரல்லாம் லைட்டாக அப்படி ஒசந்தது. சரி சார், அட்வான்ஸாக ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துரு, வேலையை ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு அப்படின்றான். வேலையை ஆரம்பிக்கணுன்ற அப்படின்னோடனே, ஆளை பற்றி கவலைப்படாத சார், அதெல்லாம் ஆள்லாம் இருக்காங்கன்னு சொன்னோன்னே, எங்கேப்பா இருக்காங்க, எப்போ கூப்பிட்டு வருவேன்னு சொன்னோன்னே, பாரு திரும்பி பாரு சார் அப்படின்னு சொன்னோன்னே, தூரத்தில் ஒரு சின்ன கூட்டம் நிற்கிது. எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ வந்துட்டு தெளிவான ஒரு பிளானோடு தான் வந்திருக்கான். ஆனால் இவனோட கான்ஃபிடெண்ட்டை பார்க்கணுமே, இவன் பேச்சு, இவனுடைய நம்பிக்கை, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே அப்படி பிரமிச்சு போச்சு 2 நிமிஷம். சரி என்ன வேணும் அப்படின்னு சொன்னவொடனே, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுன்னு சொன்னான். அந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து பார்கெயின் பண்ணோம். 1 லட்சம் 80,000 ஆச்சு, 80,000 50,000 ஆச்சு, 50,000 30,000 ஆச்சு. கடைசியாக 30,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடித்தோம். அன்றைக்கி சாயங்காலம் அதே புங்க மரத்தடி உட்காந்துருந்தான். 500 ரூபா நோட்டை 30,000 ரூபாய்க்கு எண்ணி அவன் முன்னால் கொடுக்கும்போதே, நான் காசை எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டு, எப்படா இவன் கையிலேருந்து காசை உருவலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வை மாதிரியே இருந்துச்சு. சரி, அந்த 30,000 ரூபாயை கடைசி அவன் கையில் கொடுத்துட்டு, இரு சார் அப்படின்னு சொன்னான். அங்கே பார்த்த ஒரு சின்ன குழந்தையும் ஒரு தாட்டியமான ஒரு பெண்ணும் இருந்தாங்க. பார்த்தவொடனே இவனுடைய மனைவியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா, வீட்டுக்கார் பேர் என்ன அப்படின்னு சொன்னேன். ஐயா கேட்குறாப்புல, சொல்லுமா அப்படின்னோடனே, சக்கரபாணி சார். இது உன் குழந்தையா? ஆமாம் சார், பேர் அஞ்சலை. சரி சரி. பேசி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அப்படி தூரமாக சக்கரபாணி அங்கேருந்து நடந்து வரதை பார்த்தேன். தோளில் 2 கெட்ட ஆட்டை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வந்தான் தாட்டியமாக. என்னப்பா வரும்போது 2 கடை ஆட்டை தூக்கிட்டு வர? ஆமாம் சார், கறி திங்காமல் கிணறுக்குள்ளே இறங்க முடியுமா, கிணத்து வேலை பார்க்க முடியுமா அப்படின்னா. இன்றைக்கி உனக்கும் பங்கு கறி வந்துடும் சார் அப்படின்னா. நான் சிரிச்சிட்டே மொல்லமாக நடந்து போனேன். நைட்டு ஒரு தோராயமாக 10 மணி இருக்கும். என் வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வேறு யாரும் இல்லை, சக்கரபாணி தான். நல்லா சுடு சோறு ஒரு சட்டியில், ஒரு செட்டில் குழம்பு. அந்த குழம்பு அப்படியே ஊற்றி சாப்பிட்டதும், அந்த பங்கு கறியை சாப்பிட்டதும்
ஒரு காலத்தில் நாங்கள் திருட்டு ஆட்டு கறியெல்லாம் சாப்பிடுவோம், அது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பங்கு கறியில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஆட்டுடைய குடல், நுரையீரல், அந்த எப்படி சொல்ல, எல்லா விதமான அனைத்து பொருட்களும் அந்த பாகங்களும் உள்ளே கிடக்கும். அப்படி இருந்துச்சு. அதை சாப்பிடும்போது அப்படியே மெய் மறந்து போனேன் நான். சே, இந்த சாப்பாட்டுக்கே 30,000 ரூபாயை கொடுத்துட்டு வந்துடலாம்டா, அவன் கிணறு வெட்டினாலும் பரவாயில்ல, வெட்டாட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சேன். ஏன்னா அந்த கிணறு வெட்டக்கூடிய ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, அது என்னை தூங்க விடலை. அதுலேயும் சக்கரபாணியோட பேச்சு என்னுடைய தூக்கத்தை கலைச்சிக்கிட்டே இருந்தது. காலைல சீக்கிரமாகவே போயிட்டேன். ஆனால் அவங்க எனக்கு முன்னாலே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கிணறு வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தோராயமாக ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும். நேற்று பணம் கொடுக்கும்போது அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. அவங்க பாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னப்பா இயந்திரம் இயந்திரம்னு சொல்கிறான். மனுஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயந்திரம் மாதிரி வேலை பார்த்தான். இயந்திரத்தை விட ஸ்பீடாகவே வேலை பார்த்தான்னு சொல்லலாம். அவ்வளோ டக்கு 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 டக்குன்னு வேலை பார்த்தாங்க. இவன் பார்க்குற வேலை பார்த்தா ஒரு 10-15 நாளில் வேலையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தேன். இதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஆச்சு. அப்பப்போ வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போவான். ஒரு வாரத்தில் நான் ஆஃபீஸ் போயிட்டு எந்த ஃபைல்லையும் வந்துட்டு ஒழுங்காக கையெழுத்து போடல. ஏதோ நேரப்போக்குக்கு போவேன், கையெழுத்து போடுவேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே அந்த கிணறு 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 அப்படியே இருந்துச்சு. ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் அலுவலகம் முடிஞ்சு அலுப்பில் வந்தேன். வீட்டில் வந்து வாசலில் பார்க்குறேன், சக்கரபாணி உட்காந்துட்டு இருந்தான். உள்ளேருந்து என் மனைவி அவனுக்காக காஃபி போட்டு டம்ளரோடு வந்து நிற்கிறான். என்னப்பா அப்படின்னு. இல்லை, கிணறு வெட்டிகிட்டு இருக்கோம், நிலத்து பக்கம் அம்மா வரவே இல்லை, ஒரு வாரமாக பார்த்தாச்சு. அதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால் கண்டிப்பாக அம்மாவை கூப்பிட்டு வரணும், நாளைக்கு அம்மா வரணும் அப்படின்றான். என்னப்பா விஷயம் அப்படின்றான். நாளைக்கு ஊற்று எடுக்கிறோம் சார், வாங்க அப்படின்றான். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு உறவு தான் மனசுக்குள்ளே கிரியேட் ஆனது மாதிரி, சரிப்பா நான் வர்றேன் அப்படின்றாங்க. பவாவுக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, நாளைக்கு காலைல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் பவா வந்துட்டு பவாவுடைய மனைவி ஜோதியை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜோதியை கூப்பிட்டு போயிட்டு அப்படி 2 பேரும் ஜோதி வந்து பவாவுடைய கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க. அவ்வளவு இருட்டு, அப்படி ஒரு இருட்டை அவங்க பார்த்ததே இல்லை. அந்த பதைப்பில் அவருடைய கையை இன்னுமே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. வா சார் இந்த கிரெயினில் ஏறு சார் அப்படின்றான் 2 பேரையும். ஜோதி எவ்வளோ கட்டாயப்படுத்தியும் ஜோதி ஏறலை. பவா மட்டும் அந்த கிரெயினில் ஏறி சர்ன்னு அடுத்த நிமிஷம் கீழே இறங்கிட்டாங்க. பவா கீழே பார்த்தோன்னே ஒரே கருப்பு நிறம் சூழ்ந்த ஒரே இடமா இருந்தது. ஏன்னா அவர் அப்படி ஒரு இருட்டு பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். கீழே பார்த்ததும் அங்கங்கே சில மனித வாசனைகள் அடிச்சிச்சு. சக்கரபாணி எடுத்துகிட்டு ஒரு போடு போட்டா, கம்பி எடுத்து. அங்கேருந்து ஒரு பொந்தில் வெள்ளை கல் இருந்து டப்புன்னு தெரிச்சு வெளியே வந்து அப்படி உள்ளேருந்து நீர் பீட்டு அடிச்சுது. பவா தலையை அப்படி பின்னந்தலையை பிடிச்சிட்டு அந்த ஊற்றுல போய் அப்படி முட்டினான். அப்படி பவா மேலே உள்ள அழுக்கு, ஒட்டுமொத்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உஷ்ணமும் அத்தனை அழுக்கும் வந்துட்டு பீறிட்டு வெளியே போனால் அப்படி இருக்கும். அப்படி ஒரு ஃபீல் பண்ணியிருக்கார் மனுஷன். அந்த இடத்த வந்துட்டு என் உடம்புல உள்ள பாவத்தெல்லாம் மொத்தமாக கழுவி தொடச்சிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்கிறாரு பவா. உடனே மேலே பார்த்துட்டு, அம்மா ஊற்று வந்துருச்சு, ஏதாவது தட்சணை போடுமா அப்படின்றான். கீழே பவா இருந்துட்டு ஒரு கல்லில் 100 ரூபாயை சுற்றி கீழே போடு அப்படின்னு சொல்லி சுதாரித்து சொல்கிறதுக்கு முன்னாலே சொத்துன்னு ஏதோ வந்து உழுது. கையில் பார்க்குறான், சக்கரபாணி கையில் 2 வளையல். இது ஜோதியோடைய வளையல் தான். அவங்க அம்மா ஜோதிக்கு கொடுத்தது, அனுப்பிச்சது, கிஃப்டாக கொடுத்தது. ஒரு 3 பவுன் இருக்கும். எனக்கு பெருத்த மௌனம் ஆகிருத்தேன் அந்த இடத்துல. ஒரு மனசு பாரமாகி அப்படியே மௌனமாகிட்டேன். ஜோதிக்கும் அந்த மௌனம் இருந்துச்சு. 2 பேரும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பேசிக்கவே இல்லை. அப்படி அமைதி என் பின்னால் உட்காந்து வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு போயும் சரியாக பேசலை. அன்று இரவு ஃபுல்லாகவே எங்களுக்கு மௌனம் தான் எங்களை ஃபுல்லாக சூழ்ந்து இருந்துச்சு. மறுபடி இரவு போன உடனே அவன் அட்வான்ஸு ஒரு 50,000 ரூபாய் கொடு சார், எல்லா வேலையும் முடிச்சிடலாம், இதை வச்சு தான் என் பொண்ணோட கல்யாணம்லாம் பண்ணி கரை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நானும் லேசாக கண் கலங்கிட்டேன். சரி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் கொடுத்துட்டேன் உருட்டி பரட்டி. என்ன சார் இதோடு நிப்பாட்ட அப்படின்னா. என்னப்பா சொல்கிற, அவ்வளோதானே கேட்டேன்,
இன்னும் என்ன இருக்குது அப்படின்னோடனே, ஆடு பிடிக்கணும் சார். மறுபடியும் கறியா அப்படின்னோடனே, ஆமாம் சார், அன்னைக்கு கொண்டு வந்தல ஆடு, அது வந்து என் காசு. இன்றைக்கி ஆடு பிடிக்கிறல்ல, அது உன்னோட காசு. நீ தானே உன் கணத்துக்கு தானே ஊற்று வந்திருக்கு, நீ தானே எங்களுக்கு இது ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் நீ அவன் கையில் கொடுத்தோன்னே, எப்பவும் போல் நைட்டு விருந்துக்கு போயிடுறாரு. களி சாப்பாடு. அந்த களிக்கு மேலே ஃபுல்லாக அதே பங்கு கறி, அப்படியே குழம்பு அப்படி மிதக்குது. அந்த காரம் இருக்குல்ல, அப்படி அவர் மூளையில் போய் டப்புன்னு டச் பண்ணு. அந்த அளவுக்கான காரம், அப்படி ஒரு டேஸ்ட் அவர் சாப்பிட்டதே இல்லை. அந்த களியிலே அப்படி எப்படி சொல்ல, மொத்த ரசனையும் கொண்டு போய் கொட்டிட்டார் அப்படி சொல்லணும். மறுபடியும் கொஞ்சம் களி வாங்கி சாப்பிட்டாரு, அதே அளவு குழம்பு. இவர் எப்படா எந்திரிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி இவர் இருக்கிறதுனால ரொம்ப நாகரிகமாக பேசிக்கிட்டாங்க. அன்றைக்கி பொதுவாக ஒன்றையே பேசுவாங்க, இவர் இருந்தனால ஏதோ நாகரிகமாக பேசினதா இவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் எப்படா கிளம்புவார் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கிளம்பி போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு இங்கே நடந்த விஷயம் என்னென்னா, எல்லோரும் இவன் சொன்னால நாங்கள்லாம் கௌரவமாக பிழைக்கிறோம், பாதியில் கிணத்தை விட்டுட்டு போக மாட்டோம்னு சொன்னால, அப்படிலாம் கிடையாது. எப்பவும் போல் இந்த டைமும் ஏமாற்றிட்டு பாதி கிணத்தோடு விட்டுட்டு போகிறதுக்கு மொத்த கூட்டத்தையும் அள்ளிட்டு வண்டியில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிணத்தையே அப்படி சுற்றி தொடச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க. வண்டியில் ஓவராலாக ஏறினாங்க. சின்ன பசங்கள் எல்லாமே சக்கரபாணி அவன் கையில் அப்படி ஏணி மாதிரி வச்சுட்டு ஏற்ற ஆரம்பித்தான். பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படியே ஏறிட்டாங்க. கடைசியாக சக்கரபாணி பொண்டாட்டி அஞ்சலான்னு கத்துறா. அவன் பொண்ணை தேடுறா, அவளை மட்டும் காணும். சக்கரபாணி சுதாரித்து பார்க்குறதுக்கு முன்னால் ஒன்றும் புரியலை அவனுக்கும். அவன் பொண்டாட்டியை 4 மிதிக்கிறான். அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் வண்டையாக பேசுகிறான். பேசிட்டு எங்கடி போனா அவன், எவன் கூட்டடி போனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். ஒட்டுமொத்த கூட்டமும் வண்டியிலேருந்து கீழே இறங்கி அந்த காடு ஃபுல்லாக தேடுது. சாப்பிட்ட கழிவு எல்லாமே ஜீரணமாகி களைப்பாகிற அளவுக்கு தேடுறாங்க. ஒன்றும் முடியல, கண்டுபிடிக்க முடியலை. சக்கரபாணிக்கு கடைசியாக ஒரு எண்ணம் வருது, இது கிணத்துக்குள்ளே போய் இறங்கி பார்ப்போம்னு சொல்லி ஒரே ஒரு கயித்தை போட்டு, வடம் அதுன்னு சொல்லுவாங்க, கயித்தை போட்டு இறங்கி கீழே போய் பார்க்குறான். பார்த்தா இயற்கையாகவே ஒரு பொந்து அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அந்த பொந்துக்குள்ளே அப்படியே உட்காந்துக்கிட்டு வலையில் தேடுற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான். உன்னை மகளை பார்த்த உடனே போட்டு அந்த அடிக்கிறான். அவளுடைய அலறல் சத்தம் கிணறு ஃபுல்லாக அப்படியே கேட்குது. மேலே இருந்த கூட்டம் இருக்கு இல்லையா, எப்போ அடித்து கொன்றாதப்பா, பிள்ளையை கூட்டுவாப்பா, நாளைக்கு கல்யாண காட்சி பண்ணணுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்டி சிரிக்கி போல இப்படி பண்ணேன்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாற்றிட்டு போயிடுவேன். அந்த மகராசி எனக்கு கல்யாணம் சொன்னதும் என் முகத்தை பார்த்ததும் கையில் இருந்து 2 வளையலை தூக்கி உனக்காக போட்டாங்களே நீ கேட்ட வார்த்தைக்கு, இப்படி ஏமாற்றிட்டு போகிற வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே அமைதியாக இருக்கான் 2 நிமிஷம். சரி நீங்கள்லாம் போங்க, ஒத்த மனுஷியா நான் நின்று இந்த கிணத்தை வெட்டி கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள்லாம் ஏமாற்றிட்டு போங்க அப்படின்றான். இவனுக்கு ஒன்றும் புரியலை. மறுநாள் காலை எப்போதும் போல் சூரியன் வெளிச்சத்தில் பிறக்குது. பவா கிணத்துக்கு வராரு. வந்தால் எப்போதையும் விட மும்முரமாக வேலை நடக்குது. அந்த பொண்ணுடைய கையில் அந்த வளையலை பார்க்குறாரு வந்து பவா. அவளுடைய கையுக்கும் அந்த வளையலுக்கும் ஒரு பொருத்தமும் கிடையாது. ஆனாலும் அந்த பொண்ணு போட்டிருக்கா. எல்லோரும் டக்குன்னு வேலையை பார்த்துட்ருக்காங்க. கிணறு வேலை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், தடைபாடும் இல்லாமல் நடக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. இவ்வளோதான் தோழர். இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை தாண்டி இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தலைமுறை இன்னொரு சக மனுஷனை ஏமாற்றணும்னு நினைக்கும் போது, அதே தலைமுறையில் வந்த இன்னொரு குழந்தை, பெண் குழந்தை, அப்படி யாரையும் ஏமாற்றக்கூடாது, அவங்கக்கிட்ட என்ன நம்ம வாக்கு கொடுத்தோமோ அதை முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா, அந்த என்ன நீர் ஓட்டம் தான் இந்த நீர் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி தோழர்களே.